गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கில 26/4/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59 திதி இன்று இரவு 9:33 வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இரவு 11:27 வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் அதிகாலை 3:03 வரை கண்டம், அதன் பிறகு விருத்தி. கரணம் இரவு 9:33 வரை கரசை கரணம், அதன் பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 11:27 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்தயோகம். முழுதும் இன்றைக்கி மரண யோகம் இருக்குது. சுப வேலைகளை தவிர்ப்பது நன்மையை தரும். அதாவது மரண யோகம் இருக்கும்போது பயணங்கள் செல்லக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றதெல்லாம் அன்றாட இது செய்யலாம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11 மணி வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இரவு 11:27 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம் நட்சத்திர சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, பைரவர் வழிபாடு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தசமி முடிஞ்சு உங்களுக்கு ஏகாதசி ஆரம்பிக்க போது. இப்போ ஏகாதசி இரவு வந்தாலும் மாலை வேளையில் பெருமாள் வழிபாடும் செய்யலாம். அதே மாதிரி பைரவர் வழிபாடு இன்றைக்கி செய்வது சிறப்பை தரும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் எடுங்க, அது கூட சிறிய துண்டு வசம்பு வச்சு கொண்டு போங்க. போகிற வேலைகள் நன்றாக நடக்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், தினமுமே அருகம்புல் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போகலாம். போகிற காரியம் அத்தனையும் நன்றாக நடக்கும். சரி, இப்பொழுது இந்த நட்சத்திர வாரியாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதை பார்ப்பதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துடலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், அதே போல் சிம்மத்தில் கேது பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் நட்சத்திர வாரியாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய திருக்கோயில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் பூங்குடி அப்படின்ற ஒரு கிராமம், ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பிரம்மபுரீஸ்வரர். இப்போ பிரம்மபுரீஸ்வரர்னால் நம்ம பிரம்மா கோவில் திருச்சியில் இருக்குது, அதுதான் நம்ம நினைப்போம். ஆனால் சிவகங்கையிலையும் ஒரு கோவில் இருக்குது. அதுவும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த பூங்குடின்ற கிராமத்தில், சிவகங்கை மாவட்டத்தில் பூங்குடின்ற கிராமம் இருக்குது. பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில், அங்கே சென்று வாருங்கள். அதே மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருப்பார்கடல். இது எங்கே இருக்குன்னா வேலூரில் இருக்குது. வேலூரில் திருப்பார்கடல்ன்ற ஊரில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில். இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் ரெண்டுமே கிடைக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் புரிதல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இன்றைய தினம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் மாற்றமான ஒரு சூழல் ஏற்படும். வெளியூர் பயணங்கள், அந்த தொழில் செய்கிறவங்க, இந்த வண்டி வாகனம் வச்சு டூரிஸ்ட்டு ட்ராவல்ஸு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தொழிலால்
முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. மனசில் ஒரு புதுவிதமான ஒரு தேடல்கள் உண்டாங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனத்தை சிதறவிடாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் நன்மையை தரும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பிரம்மை இருக்கும். அதாவது தலையிலே சூரியன் உட்காண்டிருக்கும் போது ஒரு தலையில் ஒரு விதமான ஒரு கனமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி இருப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி இன்றைக்கி நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதையும் செய்ய முடியும் என்ற எண்ணம், நம்பிக்கை இன்றைக்கி ஏற்படுத்து. சில விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய் வழியில் சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இன்றைய தினம் தடங்கல்கள்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை வடகு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்றைக்கி ஏற்படும். குழப்பங்கள்லாம் நீங்கி. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெரிய மனிதர்களின் குடும்பத்திலும் சரி ஒரு ஆதரவு இன்றைக்கி ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரம் லாபங்கள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள்லாம் குறையும். பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்திருந்த தன வரவுகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் உண்டாகுகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஆர்வம் இன்றைக்கி அதாவது எந்த விஷயத்தை எடுத்தாலும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ஆர்வம் இன்றைக்கி ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி பொறுமையோடு ஒரு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக பொறுமையாக இருக்கணும். எதை எடுத்தாலும் ஒரு எடுத்தவங்கவுத்தன்னு செய்யாமல் நிதானத்தோடு செய்தால் சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இழுபறியான வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்க முடியும். அதாவது சாதகமாக முடிகின்ற ஒரு தருணம். விரும்பிய விஷயங்களை அடைவதற்கான சூழல் ஏற்படும். உங்கள் தோற்றத்தில் ஒரு பொலிவு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். சிந்தனைகள் மூலம் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும். கம்பீரமான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான ஒரு பயம்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் நல்ல ஒரு அதாவது மனதில் ஒரு தெளிவு ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். மன பயம்லாம் போக்கி ஒரு உற்சாகம் பிறக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு இன்றைக்கி ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கேதுவோடு சந்திரன் உட்கார்ந்துருக்கு. அப்போது மனசில் ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் தோன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. தலைவலி இளவலி வந்தால் அது உடனே பார்த்துருங்க. நிறைய மாத்திரை மருந்து சாப்பிடாதீங்க. ஒரு இயற்கை மருத்துவத்திலே குணப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நன்மையை தரும். வியாபார சிந்தனைகள் மேம்படும். அரசு துறையில் ஆதாயம் ஏற்படுகிற நாளாக இருக்க அதிகாரத்துறையில் இருப்பவர்கள்லாம் கவனத்தோடு இருக்க வேண்டியது இன்றைய தினம் அவசியம். ஆன்மீகத்தில் தெளிவுகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இனம் புரியாத ஒரு சிந்தனைகளால் தயக்கம் ஏற்படும். இடமாற்றம் சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உயர்வு இன்றைக்கி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு இன்றைக்கி தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உயர் அதிகாரிகளின் உதவிகரம் கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சமூக பணிகளில் மேன்மை ஏற்படும். இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். உங்கள் செயல்பாடுகளில் புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தும். கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வதும் ஒரு நன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வேலையில் ஒரு மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். இன்றைக்கி வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி கிடைக்கின்ற ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உறவு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைக்கி தொழிலில் மேன்மை ஏற்படும். அதே மாதிரி வியாபாரத்திலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சமூக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளிவட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிகரிக்கின்ற நாளாகவும் இருக்குது. நெருக்கமானவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்றைக்கி, அதாவது ரொம்ப வேகமாக எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை கூடும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். அதே மாதிரி புதிய துறை சார்ந்த ஒரு விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் தொழிலையும் ஒரு மேன்மை ஏற்படும். அதே மாதிரி வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்றைக்கி நல்ல ஒரு சுப யோகம் கூடக்கூடிய நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குழப்பமான சிந்தனைகளால் ஒரு சோர்வு உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது உங்கள் உடலில். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு மாற்றமான சூழல் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்களை நிறைவேற்ற உழைப்பை மேம்படுத்த வேண்டும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வத்தை காட்டுங்கள். எல்லா விதத்திலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்றைக்கி ஏற்படும். பூராடும் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை இன்றைக்கி தேவை. உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் உழைப்பு இன்றைக்கி உங்களை உயர்த்துகின்ற ஒரு தருணம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல், பண விஷயம், வண்டியில் செல்லும் போதும் அதே மாதிரி வேலையிலையும் நிதானத்தை காட்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளிடத்தில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களோட சந்திப்பு மனசில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் கொஞ்சம் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். நிதானத்தை இன்றைக்கி கையாளுங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு நன்மையை இன்றைக்கி தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நீ கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் நன்மையை தரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பண விஷயத்தில் ரொம்ப கவனத்தை இன்றைக்கி கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். குடும்ப பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதில் இன்றைக்கி தீர்வு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க. கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். அரசாங்க காரியங்கள்லாம் நிறைவு பெறும். எதிர்பார்ப்பு, அதாவது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதே மாதிரி தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நலம் நடக்குகின்ற, அதாவது நலம் பெருகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. நன்மைகள் நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி நிச்சயம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளுடைய பிடிவாதமாக இன்றைக்கி பிள்ளைகள் செயல்படுவார்கள். அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சேமிப்பு மேம்படும். செலவுகள் குறைகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும்.
இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார உறவு பலப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.